ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். முள்ளங்கி கீரையில் சூப்பராக ஒரு சாம்பார். இந்த முள்ளங்கி கீரை வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு கீரை, அதோட ரொம்ப சத்தான ஒரு கீரையும் கூட. முள்ளங்கியில் வந்து எவ்வளோ சத்து இருக்கோ, எவ்வளோ நீர் சத்து இருக்கோ, அதே மாதிரி இந்த கீரையிலையும் அந்த சத்துக்களும் நீர் சத்தும் இருக்குது. வழக்கமாக நம்ம முள்ளங்கியை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கீரையை வந்து தூர போட்டுருவோம். ஆனால் இந்த கீரையை வச்சு சத்தான சுவையான ஒரு சாம்பார் சூப்பராக எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான கீரை, தக்காளி பழங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன். முதல்ல வந்து நம்ம பருப்பு வேக வைக்கணும். நம்ம எடுத்துருக்கிற கீரைக்கு ஏற்ற மாதிரி பருப்பு எடுக்கணும். நான் அரை கப் பருப்பு வந்து கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், அதோட வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 3/4 பருவத்துக்கு வேக விட்டு எடுக்கணும். அதாவது நல்லா குழஞ்சும் போகக்கூடாது, கல் மாதிரியும் இருக்கக்கூடாது. 3/4 பதத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப வெந்து குழஞ்சிட்டு அப்படின்னா சாம்பார் வந்து ஒரு பருப்பு வாசனை அடிச்சுட்டே இருக்கும், கீரையோட டேஸ்ட் வந்து தெரியாது. இந்த கீரைகளை நான் மாடி தோட்டத்தில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கீரை, தக்காளி இது எல்லாமே கெமிக்கல் உரங்கள், அதுக்கப்புறமா பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது எதுவுமே அடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வளர்க்கப்பட்டது. ஸோ பேசிக்காகவே இந்த மாதிரி கீரைகளை ரெசிபி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கீரையை முடிஞ்ச அளவு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி, நான் வந்து சின்ன சைஸில் 5 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம். இந்த பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சின்னதாக நறுக்கிக்கோங்க, நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 4-5 பூண்டு பல், இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம கடுகு, கருவேப்பிலை தாளிக்கும் போது இந்த பூண்டையும் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் வந்து பருப்பு வேக வைக்கும்போது கூட அதில் 4-5 பூண்டு சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகா, அப்புறமா நம்ம தட்டி வச்ச பூண்டு, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரும்போது சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கும் போது சாம்பாருக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சின்ன வெங்காயம் வதங்கியாச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயிலேயே சாம்பார் பொடியை சேர்த்துட்டு வதக்கி விட்டுலாம். இந்த சாம்பார் பொடியில் வந்து காயம், பெருங்காயத்தூள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நான் தனியாக எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். ஸோ அது மசிகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நான் இதை வேக விடுறேன். நம்ம பருப்பு வேக வைக்கும்போது தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வேக வைக்கலாம். பட் இது மாதிரி எண்ணெயில் நாம் வதக்கி செய்யும்போது சாம்பார் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து மசிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கும்போது நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதோட சாம்பாரில் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கீரையில் பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இது வேக வைக்கணும். ஸோ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே முள்ளங்கி கீரை பொரியல், அதே மாதிரி முள்ளங்கி கீரை கடைசல், இந்த 2 ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்பினாச் ரெசிபீஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் இருக்கும். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. கீரை வந்து நல்லா மசிஞ்சாச்சு, நல்ல பச்சை வாசனை போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்ததாக பருப்பு சேர்க்கணும். பருப்பு வந்து 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பில் ஏற்கனவே மஞ்சள் சேர்த்து வேக வச்சதால் கீரை வதக்கும்போது மஞ்சள் சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக தண்ணி சேர்த்துட்டு 2 கொதி விட்டு எடுத்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி கீரை சாம்பார். சாதத்தோட இந்த சாம்பார், அப்புறமா ஏதாவது ஃப்ரை, அதாவது காலிஃப்ளவர் ஃப்ரை இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை, இப்படி ஏதாவது ஒரு ஃப்ரையோட சூப்பராக இருக்கும்.